வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு அணிகள் வந்து மோத போகிறாங்க. இதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜெயிச்சுட்டு திரும்ப வந்து கிளம்புறாங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பேட்டிங் லைனப் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அதனால வந்து ரொம்ப உற்சாகத்தோடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்புறங்குவாங்க. இன்னொரு புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்ரெடி வந்து படுதோல்வி அடைஞ்சு இப்போ வந்து கிளம்புறாங்க. முதல் வெற்றியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த கேம் வந்து ஐபிஎல்ல முக்கியமோ இல்லையோ T20 உலகக்கோப்பைக்கு நடக்க போகிற இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு T20 உலகக்கோப்பை அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் ஆடுறேன்னு சொல்லிட்டாரு. விராட் கோலியை ஓரங்கட்ட பார்க்குறாங்க. ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து ஆடுவாங்க. ஒரு சில இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி வந்து இருக்குது. அதில் வந்து இசான் கிசான் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்களை வந்து ஓரம் கட்டிட்டு தான் வந்து சொல்லப்படுது. அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் ரோஹித் சர்மா வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டார். அதுலேயும் வந்து பாண்டியா இந்த சீசனில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் அவருக்கே வந்து வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து ரிஷப் பண்ட், அதேமாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து சஞ்சு சாம்சன் மற்றும் யுஸ்வேந்திர சஹால் இவங்க மூணு பேருக்கும் ஒரு கேமும் வந்து வால்வாசாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் தான். ஏன்னா இவங்க மூணு பேரும் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் T20 உலகக்கோப்பையில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆல்ரெடி ரோஹித் சர்மா வந்து சொல்லிட்டாரு. டிராவிட் கூட சேர்ந்து ரோஹித் வந்து ஒரு முக்கிய முடிவு ஒன்று வந்து எடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல் தொடரில் யாரெல்லாம் சிறப்பாக ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சஞ்சு சாம்சன்லாம் வந்து ஒரு அதிரடியை காமிச்சார்னா திரும்ப அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். ரிஷப் பண்ட் ஆல்ரெடி வந்து ஆக்சிடென்ட்லேருந்து மீண்டு இப்போ தான் வந்திருக்காரு. அப்போ வந்து ரிஷப் பண்டும் நல்லா ஆடினா தான் அவருக்கு வந்து இடம் வந்தோடனே அவர் கொடுத்துட மாட்டாங்க. KL ராகுலும் அந்த விக்கெட் கீப்பர் போட்டியில் வந்திருக்காரு. ஜித்தேஷ் சர்மா வந்திருக்காரு. துருவ் ஜோரல் வந்திருக்காரு. போட்டி செம்மையாக வந்திருக்கு. அதேமாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் கேட்டகரியில் வந்து யுஸ்வேந்திர சஹாலும் வந்து இந்த ஒரு போட்டியில் வந்து பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாரு. ஸோ அந்த வகையில் சாம்சன், பண்ட் மற்றும் சஹால் இவங்க மூணு பேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இந்த IPL தொடர் வந்து பார்க்கப்படுது. ஒரு கேமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி.